அப்படி இல்ல, நீங்க உங்க விசுவாசத்தின்படி இன்னைக்கு கூட நீங்க திருப்பி கொள்ளலாம், நாளை கூட திருப்பி கொள்ளலாம். இல்ல உங்க விசுவாசம் இல்ல எப்படியோ கடைசி நாள் அந்த கடைசி இந்த 12 மணி அந்த கடைசி அந்த 11 மணிக்கு அந்த 59வது நிமிஷம் 59வது செகண்ட் நிறைவேறும்னு நீங்க அப்படி விசுவாசிச்சீங்கன்னா அப்படி நடக்கும். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை நான் இழந்து போனதை திருப்பிக் கொள்வேன். இன்றைக்கு நீங்க விசுவாசித்தாலும் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நீங்க இழந்து போனதை திருப்பிக் கொள்வது மட்டும் இல்ல, எப்படி திருப்பிக் கொள்வீர்கள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது என்றால் தாவீது எப்படி திருப்பி கொண்டாராம்? ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். பெருசு நீ திருப்புறது என்பது ரொம்ப முடியாத ஒரு காரியம் என்று அப்படி தேவன் சொல்லல. என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆசீர்வாதத்துல சிறிய ஒன்றை கூட நீங்கள் விட்டு விட மாட்டீர்கள். ஆமென். ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு விட மாட்டீங்க. சில சொல்லுவாங்கல்ல, சின்ன குண்டு ஊசிங்க, சின்ன குண்டு மணிங்க, கர்த்தர் சொல்ற அதை கூட நீங்க விட்டு விட மாட்டீர்கள். அதையும் நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள்.